அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், ஸ்ட்ரெயின் சென்ஸ், கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் நம் நற்புலரிக்கு பரிச்சயமான ஒரு நபர். ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இன்று வரை தன்னால் முடிந்தளவு தன் பணி நிமித்தம் காரணமாக வேலைகள் பளு இருந்தாலும் முடிந்தளவு தொடர்ந்து பயிற்சியில் பங்கேற்று வரும் ஒரு நபர். இவர் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல், நிதி மேலாண்மை துறையில் தனது பணியை தொடர்ந்து வரும் நபர். ஒரு புக் ரீடர், புக் ரிவ்யூவர், புத்தக திறனாய்வு செய்வதில் இவர் மிகவும் திறமை வாய்ந்தவர். மேலும் பல இணையவழி பயிற்சிகளில் புத்தக திறனாய்வும் பயிற்சி வகுப்பும் எடுத்து வரும் நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ரமேஷ் முத்துராஜ் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நானும் நற்புலரின் பெருமிதம் கொள்கிறோம். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நான் நற்புலரில் 476 மீட்டிங்கில் எனக்கு ஸ்லாட்டை ஒதுக்கி கொடுத்த நற்புலரி டீமுக்கு மிக்க நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம தலைப்புல என்ன பார்க்கணும்னா உனக்குள் தலைவர். ஸோ உங்கள்கிட்ட இருந்து தலைமை பண்பு இப்படி வெளிப்படுத்து. ஸோ சார் அதை ஆடியோ அனுப்பியிருந்தா அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு தலைப்பு, ஏன்னா நமக்குள்ள இருக்க தலைவனை நம்ம எப்படி வெளிக்கொண்டு வந்தோம், அது ஒவ்வொரு ஆள் சொல்லும் போது அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன் நம்ம கற்றுக்கலாமான்ற மாதிரி. ஸோ எனக்கு நான் பார்த்த சில விஷயங்களை எனக்கான நற்பண்புகள் வெளிப்படுத்து. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது கிங் ஆஃப் பேர்ட்ஸ், பறவைகளின் அரசு நம்ம அழைக்கப்படுற கழுகு தெரிந்த சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஸோ கழுகுன்றது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும். பறந்து உயர பறந்தாலும் கழுகு ஆகுதுன்னுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட கழுகோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, ஸோ யாரோடமே சேர்ந்து பறக்காது. அது காக்காவோட இருக்கட்டும், குருவியோட இருக்கட்டும், ஸோ யாரோடமே சேர்ந்து பறக்காது. அது பாத்தீங்கன்னா தனியா தான் பறக்கும். அதோட காம்படிட்டர் அதுக்கு பாத்தீங்கன்னா உயரத்தோட லெவலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏரோப்ளானோட மேல பறக்கிற அளவுக்கு உயரத்துக்கு போகும். அதனாலதான் அதை பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களோட குறிக்கோள் என்னவா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பழக்க வழக்கங்கள் இருக்கணும். ஸோ நமக்கு நம்ம இன்னும் உயர பறக்கணும்னா நம்மளோட குறிக்கோள் அவங்களோட இருக்கணும். நம்ம எங்க போகணும் முடிவு பண்றது நம்மளோட எண்ணங்கள் தான். ஸோ நம்ம எங்க போகணும் முடிவு பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுற்று வட்டத்தை நம்ம பழக்க வழக்கத்தை வச்சுக்கணுன்றது அதுல இருந்து நீங்க கத்துக்கலாம். நீங்க எப்போ ஒரு பெரிய லெவலில் நீங்க பண்ணணும் சாதிக்கணும்னு நினைக்கும் போது உங்களோட பழக்க வழக்கணும் நீங்க பெரிய லெவலில் வச்சுக்கணுன்றது அங்க இருந்து கத்துக்கிட்டேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கழுகுகள் தன் குஞ்சுகள் கம்ஃபர்ட் ஜோன்ல வெளியேற்றுமா. ஏன் வெளியேற்ற? கழுகு அது கூடு கட்டும் போதே நல்ல கூட பஞ்சு முத்தை மாதிரி கட்டும். அது கீழே பாத்தீங்கன்னா முள்ளெல்லாம் வச்சுதான் ஃபர்ஸ்டே கூட கட்டுமா. அந்த குஞ்சு பொறிச்சு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அந்த குஞ்சுகள் ரைட்டா இறக்க முளைக்க ஆரம்பிச்சோன்னு தாய் பறவை என்ன பண்ணுமா, இந்த குஞ்சுல இருக்க பஞ்செல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த நல்லா தள்ளி விட்டுட்டே இருக்குமா, கீழே கொண்டு தள்ளி விடுமா. தள்ளி விடுமா குஞ்சுகள் ஆட்டோமேட்டிக் கீழே போகிறப்ப தாய் பறவையோ இல்ல தந்தை பறவையோ போயிடும். கீழே உள்ள போகும்போது போய் பிடிச்சு மேல வைக்குமா. இது ஒரு டைம் 2 டைம்ல கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த குஞ்சுக்கு ரெக்கைகள் வளர ஆரம்பிக்கும். அந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். பாத்தீங்கன்னா மற்ற கஷ்டம் நம்ம பிள்ளைகள் படக்கூடாது. ஸோ நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகள் ஏன் கஷ்டப்படணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கும் அவங்க அந்த சுதந்திரமான பறக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன நீ எது கஷ்டப்படுற, ஒரு பணத்தோட அருமையா இருக்கட்டும், ஒரு டைம் மணியோட வேலையா இருக்கட்டும். ஏன்னா நீ காலையில 6 மணிக்கு எத்தனை பேர் எந்திரிக்கிறாங்க கேட்டா ரொம்ப ரேரு. நம்ம இன்னைக்கு 5:30 சேரும். ஸோ அடுத்த ஜெட்டு 5:30 எந்திரிக்கிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரேரா தான் இருக்கு. அதே மாதிரி நைட்டு பார்த்தா லேட் நைட் வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் தான் யூஸ் பண்ணலப்பா, எப்படின்னா லேப்டாப் யூஸ் பண்ணிட்டோம், மொபைல் யூஸ் பண்ணிட்டோம், அது ஜாலியா இருக்குன்னு. அது ஜாலியா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனாலும் அதுக்கான சுதந்திரத்தை கொடுக்கும் போதோ அதுக்கான கஷ்டங்களை நம்ம கொடுத்தாலே அது வளர முடியும். கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். ஸோ இது பாத்தீங்கன்னா கழுகு மட்டுமே செய்யக்கூடியது. அது ஒரு
குஞ்சுகளா இருந்தாலுமே அது வந்து வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில வந்து கழுகுனாலே அது பெரிய பறவையா இருக்குன்றதுக்காண்டி அதுக்கான குஞ்சுகளுக்கு வந்து அது கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அது தள்ளி விடும் போது அதோட சிறைகள் முளைக்கும். அது வந்து ஒரு நல்ல கழுகா, ஒரு பிரம்மாண்டமான கழுகா வந்து வளர்றதுக்கு வந்து உதவியா இருக்கும். ஸோ இந்த இதை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரண்டா இருந்துச்சு. அடுத்து கழுகு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட எரியை பார்த்து எப்பயுமே பயப்படாதான். ஸோ வந்து கழுகு வந்து தனக்கு குறிக்கோள்ல மட்டும்தான் நோக்கமா இருக்கு எப்பயுமே. ஸோ அந்த உயரத்துல இருந்து அது வரும்போது 100 அடி 200 அடி உயரத்துல இருந்து அது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸோ தன் இறை எங்க இருக்கோ அதுல மட்டுமே போக்கஸா இருக்கணும். ஸோ நம்மளும் வந்து என்னன்னா நமக்கு ஒரு குறிக்கோள், ஒரு ஷார்ட் டைமா இருக்கலாம், லாங் டைமா இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இது பேசுறதுக்கு ஒரு குறிக்கோள் வச்சிருக்கேன்னா ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் எனக்கு கண்ட்ரோலா இருக்கணும். ஸோ அதை பத்தி எண்ணங்கள் மட்டும் தான் இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து பிரதிபலிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க பேசணும்னு ஒரு குறிக்கோள் எடுக்கும்போது ஸோ என்னோட கான்சன்ட்ரேட் பூராமே நம்ம நட்புல பேசணும், இந்த தலைப்புல பேசணுன்றப்போ அதுக்கான வந்து ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அது அதே மாதிரிதான் உங்களோட குறிக்கோள்லாம் நீங்க கவனமா இருக்கும்போது ஸோ உங்களுக்கு ஷார்ட் டைமா இருக்கலாம், லாங் டைமா இருக்கலாம். ஒரு நாள் குறிக்கோள் இருக்கலாம், இன்னைக்கு ஈவினிங் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நாளைக்கு காலையில் என்ன பண்ணலாம், ஒரு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு போய் கடைக்கு போறதா இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும். ஸோ உங்களோட குறிக்கோள்ல உங்களோட ஒர்க்ல அது வந்து நீங்க பெரிய குறிக்கோள் ஒரு 10 வருஷம் நம்ம வந்து பெரிய ஒரு 10 கோடி சம்பாதிக்கணும், 20 கோடி சம்பாதிக்கணும் இல்லாம அந்த மாதிரி குறிக்கோளா இருந்தாலும் சரி, இல்ல நாளைக்கு காலைல ஒரு கோயிலுக்கு போகணும், நாளைக்கு காலைல ஒரு கடைக்கு போகணும், நாளைக்கு வந்து ஒரு போய் மீட் பண்ணணும், நாளைக்கு ஒரு நண்பருக்கு ஒரு போன் பண்ணணும், நாளைக்கு ஒரு ரிலேஷன் பார்க்க போகணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குறிக்கோள் கூட நீங்க கான்சன்ட்ரேஷன் இருந்தாங்கன்னா உங்களோட தலைமை பண்புல வந்து ஏன்னா நீங்க நம்ம ஒண்ணு நினைக்கும் போது அதை பண்ணும்போது நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும், நமக்கே நம்ம ஒரு பெனிஃபிட் வரும். ஓகே நம்ம வந்து நல்லா பண்றோம், நம்ம நினைச்சா நம்ம சாதிக்கணும் ஒரு கான்பிடன்ட் வரும். இந்த மாதிரி கான்பிடன்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பண்ணும்போது வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்குது. அதுல ஒரு முக்கியமானது நான் நீங்க பேசுறதா இருக்கட்டும். ஏன்னா பிஃபோர் 1 இயருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த தளத்திலையும் பேசல, இப்போ லாஸ்ட் 1.5 இயர்ஸா தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு பேசணும்னு ஆசை இருக்கும், ஆனா எப்படி பேசுறது தெரியாது. ஸோ அதுக்காக நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இந்த புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சது. நற்புலர்களை எனக்கு கைட் பண்ணதா இருக்கட்டும், ஸோ வெளித்தலங்களை எனக்கு கைட் பண்ணதா இருக்கட்டும், எனக்கு ஒரு நண்பர்களா இருக்கட்டும். ஸோ அவங்கள வந்து நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு கைட் பண்ணாங்க, நீ படிக்கிற சரி பண்ணு, நான் பேசல. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம பேசும்போது அவ்வளவு தெளிவா பேசுவான்னு தெரியல. ஸோ நம்ம கைட் பண்றாங்க, பண்ணுங்க, நீ பேசுங்க, நல்லா இருக்கும், நீ பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஸோ அந்த மாதிரி குறிக்கோள் நான் நோக்கி போகும்போது அதை அச்சீவ் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைகள் வந்து என்ன பண்ணுன்னா வயசானதுக்கு அப்புறம் அதோட அழகுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிரும். அந்த அழகுகள் வந்து பாத்தீங்கன்னா மொன்னையாயிரும். ஸோ அதாவது பறவைகள் வந்து இறைய வந்து திங்க முடியாது, கால் நகங்கள்லாம் வந்து கம்மியாயிரும். அது அந்த ஷார்ப்பா இருக்க பிடிச்சோட டக்குன்னு நிக்க முடியாது. ஸோ அதுக்கான என்ன பண்ணுன்னா அது வந்து நம்ம முடிச்ச லைஃப் முடிஞ்சுன்னு சொல்லி போகாது. அது உயரமான மலையில போயிட்டு தன்னோட அழகுகள் வந்து அந்த பாறையில குத்தி அழகுலாம் உடைக்கும் போது ரத்தம் நிறைய போகும், கால் நகங்களா இருக்கும். அதுக்கு வந்து வலி வந்து ரண வேதனையா இருக்கும். ஸோ அந்த வேதனைலாம் தாங்கிட்டு ஒரு 30 நாள்ல இருந்து 40 நாள் வரைக்கும் அது தாங்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது தானா வளரும். நமக்கு தெரிய பறவைகள் வந்து அந்த நம்ம ஒரு பள்ளிக்கு வாழ விட்டுமே எப்படி வளரும். ஸோ அதே மாதிரி வந்து கழுகுக்கு வந்து அந்த அழகுகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிக்கும். கால் நகங்களா இருக்கட்டும், அந்த அழகுகள் வந்து வளர ஆரம்பிச்சு ரெக்கையை வந்து இன்னும் பலமா இருக்கும். பழைய ரெக்கையை வந்து பாத்தீங்கன்னா அதால பார்க்க முடியாத அளவுல இருந்து இப்ப இன்னும் பலமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து மீண்டும் வரும். நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஒரு சமயத்துல நம்ம ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருப்போம். என்னடா வாழ்க்கை, என்னடா பண்ண போறோம், இந்த லெவல்ல இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறோம்னு இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம வந்து நிறைய யோசிக்க அடுத்த லெவல் நமக்கு என்ன பண்ணும், நம்மளை எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம், இன்றைய சூழ்நிலைக்கு வந்து நம்ம இப்ப எதுல இருக்கோம், ஸோ அடுத்த லெவல் போறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம், ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் போது நமக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒவ்வொருதுமே. அந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து நான் வந்து அங்க இருந்து கத்துக்கிட்டேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கழுகுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அட்வான்ச்சர் பிடிக்கும். மழை பெய்யும் போது புயல் அடிக்கும் போது மித்த விலங்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து அதோட கூட்டுல போய் ஒழிஞ்சுக்கிறோம். பூனிக்குறி இருந்தாலும் நல்லா இருக்க இடத்துலயோ இருந்தாலும் மறைவா இருக்க இடத்துலயே போய் ஒழிஞ்சுக்கிறோம். ஆனா கழுகு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட திறமையை சோதிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ரெக்கை ரொம்ப பலமா இருக்கும், அதோட திறமையை சோதிக்காண்டே கழுகு வந்து இன்னும் மேல 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 பறக்கும். ஸோ அதோட ரெக்கை அது போகும்போது இன்னும் வந்து பவர்ஃபுல்லா ஆகுமா. ரெக்கை அந்த மேல ஏன்னா அது கஷ்டமா இருக்கும். நம்ம காத்தடிக்குது, காத்தை பிடிச்சிட்டு உள்ள போகும்போது அது கஷ்டமா இருக்கும்போது அது போகுமா. ஏன்னா அதோட ரெக்கையை வந்து பலப்படுத்துறதுக்காண்டி. நம்ம வந்து என்னன்னா எனக்கு இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒர்க் பண்றோம், ஒரு வேலையில பண்றோம், ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப பேரனா இருக்கு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மள வந்து அதை வந்து டைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மள ரொம்ப சுச்சுவேஷன் சரி இல்லாம இருக்கும். ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும் இது நம்ம பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து கஷ்டப்பட்டாலுமே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இந்த கழுகு வாழ்க்கையில இருந்து நம்ம கழுகு மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்.
உயர உயர பறக்கணும்னா நம்ம கஷ்டங்கள் இருந்தாலும் அது உயர பறந்துட்டே இருக்குன்றதுலாம் நமக்கு இதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். கழுகிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடங்கள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் ஜங்கிள். ஸோ காடை பத்தி காட்டுக்கு ராஜான்றது தெரியும் நமக்கு. நான் சிங்கத்தை பத்தி தான் பேசுறேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் சிங்கம் வந்து கூட்டமா வாழுமா தனியா வாழுமா. சாட் பேஸ்ல போடலாம், இல்லைன்னா மியூட் எடுத்துட்டு பேசலாம். சிங்கம் வந்து காட்டுல தனியா இருக்குமா இல்ல கூட்டமா இருக்குமான்னு சொல்லலாம். சிங்கம் சிங்கிளா தான் வரும், தனியா தான் வரும். ஓகே, தேங்க்யூ சார். புத்தியூ சார். சார் தேங்க்யூ சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா தான் வாழும். நம்ம படத்துல தான் சொல்லியிருக்காங்க சிங்கம் சிங்கிளா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15 இருந்து 40 சிங்கங்களோட கூட்டாதே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட்டா இருக்கும்போது சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடும். சிங்கத்துல ஏன் சிங்கத்தை வந்து பார்த்து நம்ம எல்லாமே பயப்படுறோம்? ஏன்னா சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து யானை விட பெரிய மிருகம் கிடையாது, ஒட்ட வச்சுங்க வாத்தியான மிருகமும் கிடையாது, நிறைய அளவுக்கு அது புத்திசாலித்தனமும் கிடையாது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்தை பார்த்து எல்லா மிருகமும் பயப்படுறோம். நமக்கும் அது சிங்கத்தை பார்த்ததுன்னா ஒரு கியூரியாசிட்டி வருது. என்ன ஆகுதுன்னா சிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட். ஸோ சிங்கத்தோட அணுகுமுறை தான் எப்பயுமே. சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே பயப்படாதான். சிங்கம் தன் ஒரு யானையோ ஒரு புலியோ பார்த்தாலும் அது பயப்படாதான். ஸோ அதோட நோக்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட இறை மேலதான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், நம்ம பசிக்கிட்டு இந்த இறையை சாப்பிடணும், அது மட்டும் தான் அது நோக்கமா இருக்கும். அது எப்பயுமே அதோட நோக்கத்துல வந்து குறிக்கோளா இருக்கும். சிங்கம் நமக்குலாம் தெரியும். புலியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுச்சுன்னா அதோட சாப்பாடை போய் எடுத்துட்டு போய் வச்சுக்கிறோம். நாளைக்கு சாப்பிட வச்சுக்கிறோம், நான் நாளைக்கு வச்சுக்குமா. ஆனா சிங்கம் அப்படி இல்லை, அன்னைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி சிங்க கூட்டமா வரும்போது பாத்தீங்கன்னா பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடிட்டு வரும். ஸோ ஆண் சிங்கங்களை வந்து அது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கும்போது அந்த ஆண் சிங்கங்கள் சாப்பிடும். பெண் சிங்கம் சாப்பிடும், ஃபர்ஸ்ட் ஆண் சிங்கம் சாப்பிடும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சிங்கங்கள் எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே தலைவரான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. சிங்கத்துல ஏதோ ஒண்ணு மட்டும் தான் அந்த கிங்கா இருக்கும். ஸோ அது மட்டும் தான் வழிநடத்தும். அதோட ஆட்டிடியூட் என்னன்னா அதோட வேலை என்ன, தன் கூட்டத்துல வந்து யாருமே திருப்பி உள்ள வரக்கூடாது. ஏன்னா அதுக்கு அந்த ஒரு 50 மீட்டர் அதை கனெக்ட் பண்ணி அதை வச்சுக்குவோம். ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்க கூட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிங்கங்கள் வந்து காட்டுப்பகுதியில வாழுங்களா இல்ல சமவெளி பகுதியில் வாழுங்களா தெரிஞ்சுக்கலாமா? அன்மியூட் பண்ணி சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சா. காட்டுல தானே இருக்கும். தேங்க்யூ மேம் சொல்லச்சுமா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா சமவெளி பகுதியில போனேன். நீங்க டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்கன்னா காட்டுல எந்த சிங்கமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா மான், அதை முயல், அந்த மாதிரி அதோட வந்து உணவு பகுதியில எங்க இருக்கோ அந்த மாதிரி பகுதியில இருக்கும். நீங்க சிங்கமாவே இருந்தாலும் காட்டுல போய் நீங்க இருந்த காட்டுக்கு ராஜான்னு மட்டும் நம்ம சொல்லியிருக்காங்க, எந்த காட்டுலயுமே நீங்க பார்க்க முடியாது. சமவெளியான புல்வெளி பகுதியில் தான் இருக்கும். நீங்க டிஸ்கவரி சேனல் செக் பண்ணி பாத்துக்கலாம். நீங்க புலிகள் வேணா காட்டுல இருக்கும், புலிகளை நீங்க பாத்துக்கலாம், காட்டு பகுதியில நீங்க பாத்துக்கலாம், குகையில இருக்கும், நம்ம அதெல்லாம் பாத்துக்கோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சமவெளி பகுதியில தான் இருக்கும். ஸோ நம்ம சூழ்நிலை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம காட்டுக்கு ராஜா, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ராஜாவே இருந்தாலுமே நமக்கு எந்த இடம் பிளெக்சிபிளா இருக்கும் நம்ம அந்த இடத்துல இருந்தா தான் நம்ம வாழ்க்கையை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம சிங்கத்துல இருந்து நீங்க கத்துக்கலாம் நீங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்து நான் சிங்கம் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி சிங்கத்துல வந்து பார்த்தா 2 வகையும் மட்டும்தான் இருக்கு. ஒண்ணு வந்து ஆப்பிரிக்கா சிங்கம், இன்னொன்று வந்து ஆசியா சிங்கம். ஸோ ஆப்பிரிக்கா சிங்கத்துல நம்ம அந்த படத்துல நம்ம பார்க்கணும் முடியோட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அங்கதான் இருக்கு. நம்ம ஆசிய சிங்கத்தோட நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேசிய விலங்கா வந்து சிங்கம் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்திரா காந்தி மேல வந்து புலிகள் வந்து ரொம்ப வேட்டையாடணும்னு சொல்லிட்டு நம்மளோட தேசிய விலங்கா வந்து புலியை வந்து மாத்திருக்காங்க. ஸோ சிங்கமாவே இருந்தாலுமே நீங்க இருக்க இடத்துல நீங்க காட்டுல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராஜாவா இருந்தாலுமே உங்களுக்கான உணவுகள் கிடைக்காது. ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல இருந்து நீங்க தேவையான இடத்துக்கு வந்தா மட்டும் நீங்க வந்து ராஜாவா இருக்க முடியும். உங்களோட வாழ்க்கையும் உங்களோட லைஃபை வந்து ரன் பண்ண முடியுன்றத வந்து நான் சிங்கத்துல இருக்கு. இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்க்க போறோம்னா ஒரு தலைவர், நம்ம நேஷனல் லெவல்ல இருக்க தலைவராக இருக்கட்டும், நேஷனல் லெவல்ல தலைவராக இருந்தாரும். ஸோ தமிழ்நாட்டு லெவலில் தலைவர்னா அவரை விட்டுட்டு நம்ம யாரையுமே நம்ம பேச முடியாது. ஸோ அப்படி ஒரு தலைவர் தான் நான் அவரோட வாழ்க்கையில் நான் அந்த இன்சிடென்ட் சொல்ல போறேன். அவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா கர்மவீரர் காமராஜர். ஸோ சார்ஜ் இருந்த அரசியல் தலைவர்னா ஸோ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்ட தலைவராக தான் நான் பார்க்குறேன். இவர் வந்து சிஎம்மா இருக்காரு. சிஎம்மா இருக்கும்போது ஒரு பையன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி நான் எம்எஸ்சி படிக்கணும், ஸோ சென்னையில் இருக்க ஒரு காலேஜில் வந்து இவர் சேர்க்க முடியல, என்னால வந்து சீட் இல்லைன்றாங்க, எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்கன்றாங்க. ஸோ காமராஜர்னா அவர் பிஏ கேட்குறாரு, இல்லை என்ன சீட்டு வாங்கி கொடுக்கல, சீட் என்னன்னு கேளுன்னு கேட்குறாரு. பிஏ சொல்றாரு, இல்லை சார் அந்த சீட்டு வந்து 22 சீட்டு தான் இருக்கும், சீட்டு முடிஞ்சு ஸோ பையனை 23 பையன் சேர்க்க முடியாட்டாங்கன்றாங்க. சரி அப்போ அந்த பையனை அடுத்த வருஷம் வர சொல்லுன்றாரு. இந்த பையன் போய் சொல்லும்போது அந்த பையன் அடம் பிடிக்கிறார். இல்லை ஏன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கேன், 1200 மேலே எடுத்திருக்கான், ஆனால் அந்த பையன் வந்து அடம் பிடிக்கிறான். உடனே காமராஜர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. ஸோ அது கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தானே, ஸோ பசங்க லேபுக்கு போனா கிளாஸ் என்ன இருக்குறாரு, கிளாஸ் சும்மா இருந்தாரு, கிளாஸுக்கு போனா கெமிஸ்ட்ரி சும்மா தானே இருக்கும், அப்ப இன்னும் 22 பேர்த்த சேர்க்க சொல்லுறாரு. பிஏ அப்படியே பாக்குறாரு, இன்னும் 22 பேர் சேர்க்க சொல்லி இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணு சொல்றாரு. பிஏ யோசிக்கிறா, ஐயா அது வந்துங்கய்யா அப்படிலாம் போட முடியாதுங்க, என்னன்றாரு, ஏன் அப்படி போட முடியாதுன்னு கேட்கறாரு.
ஏன்னா அதுக்கு வந்து ஜிஓ வேணும்ன்றாரு. ஸோ அவரே சிஎம் இருக்கு அப்ப சொல்றாரு, நான் சொல்றேன் ஜிஓன்றேன், ஆனா சிஎம் சொல்றதே ஜிஓன்றாரு. ஸோ அந்த டைத்துல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒரு அந்த இடத்துல முடிவு எடுக்கிறாரு. ஒரு செகண்ட் பார்சன் ஆஃப் செகண்ட் முடிவு எடுக்கிறாரு. ஸோ அதனாலதான் நமக்கு இன்னைக்கு ஸ்கூல்ஸா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், நமக்கு வந்து ஷிஃப்ட் முறைப்படி, ஏன்னா இப்போ ஒரு காலேஜ்ல வந்து ஒரு 1000 பேர் படிக்க முடியும்னா ஜெனரல் ஷிஃப்டா இருக்கட்டும், திருப்பி செல்ஃப் ஃபைனான்ஸ், மதிய ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட் முறைப்படி வந்ததுக்கு முதல் காரணமே நம்ம காமராஜர் ஐயால. ஸோ அதுக்கு இருந்து அந்த அவர்கிட்ட இருந்து நம்ம என்னன்னா டிசிஷன் மேக்கிங் கத்துக்கலாம். நீங்க அவரோட வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துல. அவர் வந்து படிக்காத மேலேன்றாங்க, கண்டிப்பா கிடையாது. அவர் பள்ளிக்கூடம் மட்டும் தான் போவார். ஆனா அவர் வந்து புத்தகம் வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காரு. புத்தக அறிவு அவர் வந்து அதிகமா இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு லேட்டா இங்கிலீஷ் பேச தெரியும். அது நிறைய பேருக்கு நீங்க தெரியாது நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க, நம்மகிட்ட வந்து பெல்லு வரக்கலாம் சார், பெல்லு வந்து நமக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு பெல்லு வரணும். ஸோ பெல் இண்டஸ்ட்ரி திருச்சியில இருக்கு தெரியும். ஸோ அது வரைக்கான இடம் பாக்குறாங்க. அங்க பெல் நிறுவனத்துல இருந்து என்ன சென்ட்ரல்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பறந்த நிலப்பரப்பு வேணும், ஆற்று பக்கத்துல இருக்கணும், ஏர்போர்ட் வேணும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கணும், ஆற்று தண்ணி உள்ள வர மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ இவங்களும் நம்ம தமிழ்நாட்டு டீம்ல இருந்து அந்த பொதுப்பணித்துறையில இருந்து ஒவ்வொரு இடமா காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த இடமே பிடிக்கல. ஏன் இடம் பிடிக்கலன்னு சொல்லும்போது, இல்ல இது ஆத்து பக்கத்துல இல்ல, இது வந்து ஏர்போர்ட் பக்கத்துல இல்லைன்றாரு. ஸோ அவங்க வந்து கிளம்புறேன்னு சொல்றாங்க. அவனுக்கு காமராஜர் போன் பண்றாங்க, இந்த மாதிரி அவங்க கிளம்புறேன்றாங்க. காமராஜர் சொல்ல ஒரு வெயிட் பண்ணு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வர்றேன், நான் சென்னையில இருக்கேன், வந்துட்டு இருக்கேன், அவங்க வெயிட் பண்ண சொல்லுன்றாரு. ஸோ காமராஜர் வராரு, இன்னைக்கு இருக்க பெல் இருக்க இடத்த போய் காமிக்கிறாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏர்போர்ட் பக்கத்துலயே இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குன்றாரு. இல்ல இங்க ஆத்து தண்ணி வரலன்றாரு. ஸோ திருச்சியில தெரியும் ஆத்து இருக்கு, ஆத்துல இருந்து இங்க பைப் போட தண்ணி வராதான்ற என்ன, இங்க இருந்து பைப் போடும், நீ இந்த இடம் தான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு உறுதியா பண்றாரு. அவங்க வந்து சென்ட்ரல்ல இருந்து வந்திருக்காங்க, நம்மளோட அதிகாரிகள் அவங்கள்ட்ட பேச முடியல. ஆனா இவர் வந்து ஆர்டர் போடுறாரு, நீங்க இதே வைக்கணும், இதே முடிவு, இதே பண்ணிட்டு போன்னு சொல்லி முடிவு எடுத்து போறாரு. ஸோ அந்த ஒரு அட்மின் கெப்பாசிட்டி, ஒரு நாலேஜபிள் இல்லாதனாலும் ஒரு அட்மின் கெப்பாசிட்டியோட, ஒரு கரேஜோட, எந்த இடத்துக்கு எது கரெக்டா இருக்கும், ஸோ யார் வந்து எப்படி வேலை வாங்கணும்னு சொல்லி அவருக்கு கிளீனா தெரியும். அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து காமராஜர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். நீங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அதிகாரம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க, ஆனா முடியல. இவர் வர்றாரு, வந்தோடனே சொல்றாரு, நீங்க இந்த இடத்துல வைக்கணும், இதா இடம், ஆத்துல இருக்குன்னா பைப் போட்டுக்குங்க, பைப் போட்டா தண்ணி இங்க வரப்போகுது. ஸோ ஏர்போர்ட் பக்கத்துலயே இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குன்றாரு. ஸோ இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், அவரோட வாழ்க்கையில இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து கத்துக்கலாம். ஸோ அந்த இந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அடுத்து ஜென்ரலா நான் வந்து படித்த விஷயங்கள் வந்துன்னா, ஒரு தலைவர் வந்து எப்போ தலைவனா இருக்க முடியும், ஸோ தலைவன் எப்போ தலைவனா, தான் வந்து எப்போ தலைவன் உணர்றோமோ, ஸோ தான் வந்து தன் உள்மன சொல்லணும், தான் வந்து தலைவன் சொல்லி அப்பதான் வந்து நம்ம தலைவனா இருக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கட்சிக்கோ, ஒரு ஆட்சிக்கோ, ஒரு நாட்டுக்கோ வந்து தலைவனா இருக்கணும் அவசியம் இல்லை. உங்க குடும்பத்துல ஒரு தலைவனா இருந்தாலும் நீங்க தான் தலைவன் சொல்லி எப்ப நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ அப்பதான். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுக்கும்போது தான் நீங்க வந்து தலைவனா இருக்கீங்க. வீட்டுல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு வேலையில் செய்யறதாகட்டும், அடுத்து ஒரு பொறுப்புலா இருக்கணும், ஒரு சமையல் செய்யறதா இருக்கணும். கிங் மேக்கர் வீட்டுல கிங் மேக்கர் வந்து மதர் சொல்றோம்னா, ஸோ டிசிஷன் மேக்கிங் அவங்கள்ட்ட தான் இருக்கு, அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறாங்க. நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்குமே, நீங்க ஒரு சமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு கூட இருக்கட்டும், பசங்க படிக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட டிசிஷன் மேக்கிங் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க கிங் மேக்கரா இருக்காங்க, அவங்க குடும்ப தலைவரா வந்து இருக்காங்க. நீங்க குடும்ப தலைவர் பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் தலைவராக இருக்காங்க. எப்படா அவங்க வந்து முடிவு எடுக்கும் போது ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம், தன் பசங்களை எங்க படிக்க வைக்கலாம், எங்க சேர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது வந்து நீங்க தலைவரா இருங்க. ஸோ எப்பயுமே வந்து போனா ரெஸ்பான்சிபிள் எடுக்க பழகுங்க. நீங்க குடும்பத்துல மட்டும் இல்ல, ஒரு வேலையில இருக்கட்டும். நான் அந்த விஷயம் எங்க கத்துக்கிட்டேன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிஃபோரா ஒரு 2 கம்பெனி வேலை பார்த்தேன். நான் வருவேன், என் வேலையை பார்ப்பேன், நான் போவேன். ஸோ அப்படியே ரொட்டீனா போயிட்டு இருந்து அப்போ வந்து எனக்கு எந்த மாறுதலும் கிடைக்கல. ஏன்னா நமக்கு நாலேஜ் இருக்கு, நம்ம வர்றோம் போறோம், நம்ம ஏன் பண்ண முடியாது. ஸோ அடுத்த கம்பெனி நான் மாறும்போதுன்னா ரெஸ்பான்சிபிள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ரிப்போர்ட் போடுறதா இருக்கட்டும், ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டா இருக்கட்டும். ஸோ ஹெச்ஆர் வந்து ரிப்போர்ட் பண்ணா, ஸோ நமக்கு யாரும் வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் மேனேஜரோ, நம்ம ஹையராச்சியோ யாரும் சொல்ல தேவையில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் ரிப்போர்ட்டிங் போட ஆரம்பிச்சேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாறுதல் தெரிஞ்சு, ஒரு ஏரியா மட்டும் என்ன ட்ரீட் பண்ண விதமாகட்டும், ஸோ கொலீக்ஸ் வந்து என்ன ட்ரீட் பண்ற விதமாகட்டும், ஸோ நம்மகிட்ட வந்து ரெஸ்பான்சிபிளா பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, தலைவரை சொல்லுங்க, சொல்லுங்க அது ரிப்போர்ட் போட்டீங்களா, அது என்ன ஏன் கம்மியாது. ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த தலைமை பண்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வருது. எப்போ நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுக்க ஆரம்பிக்கிறோமோ, நீங்க குடும்பத்துல இருக்கட்டும், வேலைகளா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஸோ அந்த டயத்துல வந்து நம்மளுக்கு நற்பண்புகள் வெளிப்படுது. அதே மாதிரி விடாமுயற்சியோட மூவ் பண்ணிக்கிட்டணும். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து விடாமுயற்சியோட போகணும், எப்படின்னா அன்டில் எண்டு வரைக்கும். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க தோனிட்ட பார்க்கலாம், மகேந்திர சிங் தோனிட்ட. ஸோ ஒவ்வொரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் தோக்க போற நிலைமையில இருந்தாலும் அவர் வந்து கூலா காமா இருப்பாப்ல, எதுக்குமே தள்ளப்பட மாட்டாப்ல. வெற்றியோ தோல்வியோ அது பிரச்சனை. நான் வந்து என்னோட ஒர்க்கை வந்து பாத்துட்டு இருப்பேன். ஸோ
ஸோ கண்டினியூஸா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களோட நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வெற்றி தோல்வின்றதை விட நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ அப்போ வெற்றி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வரதா தான் இருக்கும். நீங்க மேட்ச் பார்க்கும்போது தெரியும், தோனி வந்து பார்த்தா ரொம்ப காமா இருக்கும். அவர்கிட்ட ரொம்ப நல்ல வீரர்கள் இல்லாட்டினா கூட மும்பை இந்தியன்ஸ் பெரிய டீமோட மோதும் போது ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணுவாப்ல. ஸோ இந்த வீரருக்கு எப்படி பண்ணணும், ஸோ நம்மகிட்ட இருக்கிறத வச்சு எப்படி நம்ம பெஸ்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறத வச்சு எப்படி பெஸ்டா பண்ணலாம், நம்மகிட்ட இவ்வளவுதான் இருக்கா, ஸோ ஓகே இதை வச்சு எப்படி பெஸ்டா பண்ணலாம். ஸோ நம்ம வந்து போராட தயாரா இருக்கோம், நம்மளோட எண்டு வரைக்கும் போராட தயாரா இருக்குன்றப்போ நீங்க கண்டினியூஸா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் போதும் கண்டினியூஸா நீங்க போர்ஸா பண்ணும் போதும் வந்து வாழ்க்கையில நம்ம அடுத்த அளவுக்கு முன்னேறலாம். இந்த விஷயம் நான் வந்து கத்துக்கிட்டேன். இது வந்து நான் வாழ்க்கையில அப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு படிக்கிற ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன்னா எல்லாருனாலையும் ரெகுலரா படிக்க முடியாது, எல்லாருனாலும் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். ஒரு 10 நாள் பண்ணுவோம், 7 நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்னடா போச்சு சரி பார்ப்போம் நாளைக்கு பண்ணுவோம், அந்த மாதிரி இல்லாம அது கண்டினியூஸா பர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து உதவியா இருக்கு. ஸோ புத்தகங்கள் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் படிக்க பிடிக்கும்ன்றனாலும் நம்ம ரெகுலரா அது வந்து பண்ணும்போது ஒரு சலிப்பு இருக்கும். ஏன்னா எல்லா புத்தகங்கள் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க புத்தகங்கள் இருக்கு, சில புத்தகங்கள் வந்து நம்ம போர் அடிக்க புத்தகங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி புத்தகம் வரும்போது அதுல நம்ம வீடு வருதுன்னா இன்ட்ரெஸ்டா என்ன புத்தகங்கள் பிடிக்குமோ ஸோ அதை படிக்கும் போது எனக்கு வந்து அது இன்னும் மேல ஓகே இந்த புத்தகம் நல்லா இருக்கு, இதை படிக்க ஆர்வமா இருக்கு. ஒரு 4 நாளும் முடிக்க வேண்டிய புத்தகம் ஒரு 2 நாளும் முடியுது. எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் படிக்கலாம் அப்பப்பெல்லாம் படிக்க தோணுது. ஸோ கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து உதவியா இருக்கு. அடுத்து வந்து நம்ம ஒரு தலைவர் எப்படி இருக்குன்னா யாராவது சொல்றாங்க நீ அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும் இல்லாம ஸோ நம்மள மாதிரி நம்ம தலைவரா வெளிப்படுத்தணும்ன்றாங்க. எப்படி நம்மள மாதிரி இருக்குன்னா நீங்க ஒரு தலைவரா இருந்தா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணணும், நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் போகணும் இல்லாம உங்களுக்கான ஆட்டிடியூட்ல உங்களுக்கான திறமையில வந்து நீங்க எப்பயும் போல இருக்கும்போது வந்து உங்களுக்கான தலைமை பண்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படுன்றாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு HR கைட் பண்றாங்க, ஒரு மேனேஜர் கைட் பண்றாங்க, ஒரு வீட்டுல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கைட் பண்றாங்க, ஒரு பிரதர் கைட் பண்றாங்க, ஒரு அப்பா கைட் பண்றாங்க. ஸோ அவங்க சொன்னாங்கன்றக்காண்டி நான் தலைவரை வந்து இந்த மாதிரி இருக்கேன்னு நீங்க செயல்படும் போது உங்களுக்கு வந்து தலைமை பண்பு வெளிப்படாது. ஏன்னா அது அவங்களோட டிட்டாவா தான் இருக்கும்போது நீங்க வந்து தனி தலைவரா வர மாட்டீங்க. ஸோ உங்களுக்கான தனி திறமைகளை நம்ம வெளிப்பண்ணும் போது நமக்கான தலைவர்கள் நம்ம இருக்கும்போது தனியா வெளிப்படும் போது தலைமை பண்புகளை தான் வெளிப்படுன்ற பண்பு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து எந்த தலைவரும் நம்ம ஒதுக்கி வைக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தலைவர் வந்து தானா வெளிப்படுவான். நீங்க தெரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீங்க பாத்துக்கலாம், ஒரு 10 பேர் இருக்குமே ஆனா ஒருத்தர் கூட டிசிஷன் எடுப்பான். ஏன்னா அவன் டைம் மத்த இது பண்ணலாமாடா, இது நல்லா இருக்குமாடா, இது எப்படா இருக்கும், அது பண்ணலாமா. நீங்க வேலையில இருக்கலாம், வேலையில உங்களுக்கு சைக்கிள் வரும்போது ஒரு கால போய் கேட்பீங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம், ஒரு பிசினஸ் பண்ணலாம், பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு சைக்கிள் வரும்போது ஒரு நல்ல நண்பர்கிட்ட போய் கேட்பீங்க, இந்த மாதிரி இருக்கேன் நான் வந்து இது என்ன பண்ணலாம் கேட்பீங்க. ஸோ அப்போ வந்து தலைவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியேறாங்க. நீங்க வந்து எங்கேயுமே ஒதுக்கி வைக்க முடியாது. உங்களுக்கு திறமை இருக்கும்போது உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்கா தேடி வருவாங்க. தலைவர் வந்து நம்ம எப்பயும் ஒதுக்கி வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்புகள்லாம் வந்து என் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு பயன்படுறதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திங்க, உங்களோட வாழ்க்கையில இருக்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு மட்டும் இல்ல மற்ற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்த நற்புலரி டீமுக்கும் என்னை பேச்சை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரமேஷ் முத்துராஜ் சார். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது ஃபீட்பேக்கில் நம்ம பார்ப்போம். ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எஸ் பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நற்பொழுதில் இனிய காலை பொழுதில் நினைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ரொம்ப அருமையாக